Assalamu alaikum and hi friends, welcome to Hamza's Kitchen. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான மணத்தக்காளி கீரை சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மணத்தக்காளி கீரை சூப்புக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய பவுல் நிறையா மணத்தக்காளி கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால். அண்ட் இது ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பால். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது தாளிக்கிறதுக்காக நான் வெந்தயம், பச்சை மிளகா அண்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அண்ட் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த மணத்தக்காளி கீரை சூப்பை மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் கீரைனாலே நாங்கள் மண் பாத்திரத்தில் தான் செய்வோம். தாளிக்கிறதுக்காக நான் எண்ணெய்க்கு பதிலாக நெய் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே ரெடி பண்ண நெய் தான் போடணும்னு அப்படின்னு கட்டாயம் கிடையாது. எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 1.5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா தாளித்து விடுங்க, இல்லைன்னா கசக்கும். இப்போது வெந்தயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாகவே ஆனாலே போதும். இப்போ நம்ம பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போது நம்ம ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பாலை இதில் ஊற்றுங்க. இப்போ நம்ம மணத்தக்காளியை பற்றி ஒரு சில ஃபேக்ட் பார்க்கலாம். மணத்தக்காளியுடைய சயின்ஸ் நேம் சொலானம் நிர்கம். இங்கிலீஷில் பிளாக் நைட் ஷேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் மொக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. மணத்தக்காளி கீரையில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட், அயன், விட்டமின், மினரல்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லாமே நம்ம மூளையில் இருக்கிற நரம்பு மண்டலத்துடைய க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே முக்கியமானது. அதே மாதிரி அதிக அளவு மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி நம்ம உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இந்த தேங்காய் பால் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் அலசி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை இதில் போட்டுக்கோங்க. கீரையை இந்த தேங்காய் பாலில் 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. மணத்தக்காளி கீரையை அதிகமாக எதுக்காக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு கண்ணில் அதாவது பார்வை குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். வயிற்று புண்ணு அதாவது அல்சர் இருக்கிறவங்க சாப்பிடணும். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கவங்களும் சாப்பிடணும். இது டெய்லி சாப்பிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஐ ப்ராப்ளம், ஸ்டொமக்கில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆயிரும். பட் பிபி சுகர் இருக்கிறவங்க இந்த சூப் சாப்பிடும்போது தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணியிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இதை மணத்தக்காளினும் சொல்லலாம், இல்லை மணத்தக்காளினும் சொல்லலாம். எங்கள் ஊர் சைடில் நான் மணத்தக்காளின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் நான் அடிக்கடி நல்ல மணத்தக்காளி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டாவதாக ஆட் பண்ண தேங்காய் பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக கீரையுடைய கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அதாவது பச்சை மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு இந்த சூப்பை குக் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணாதீங்க. ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்க, இல்லைனா கண்டிப்பாக கீரையுடைய கலர் மாறிடும். ஓகே, இப்போ நம்மளுடைய ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பை பார்த்தாலே தெரியும், பச்சை மாறாமல் ரொம்ப கரெக்டாக வெந்திருக்கு. கீரையும் வெந்திருக்கு, அதே நேரம் பச்சை மாறவே இல்லை. பர்ஃபெக்டான ஸ்டேஜ்லேயே நாம் இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டோம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.